வணக்கம். நியூசிலாந்து ஆக்லாந்திலிருந்து நண்பர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில். குருவே, முழு முதற் கடவுள் எது? சிவனா விஷ்ணுவா? இதில் உயர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி. ஆனா இது கேள்வி இல்ல. ஆனா கேள்வி கேட்டிருக்காரு, பதில் சொல்றேன். இந்து மதத்துல கோடிக்கணக்கான கடவுள் இருக்கு. இதுல எந்த கடவுள் பெருசு, எந்த கடவுள் பலமீனமானவர் அப்படின்னு எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமா இந்து மதத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு போர்ட்போலியோக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், சக்திக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், காத்துக்கு ஒண்ணு, நெருப்புக்கு ஒண்ணு, பஞ்சபூதங்கள். இந்த மாதிரி கோடிக்கணக்கில் போர்ட்போலியோஸ் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இந்து மதத்துல. ஒரு உடல் இருக்கு, அந்த உடல்ல நிறைய உறுப்புகள் இருக்கு. என்சார் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னா கூட, வெறும் சிறுசு இருக்கு, அதுல கண் இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல. என்ன பண்ணுவீங்க? ஒரு உடல் சொன்னீங்கன்னா ரெண்டு கண்ணு, மூக்கு, காது, வாய், மூளை, அதுல இடது பக்க மூளை, வலது பக்க மூளை, இந்த மூளைக்குள்ள நிறைய பாட்டுங்க, ரெண்டு கைகள், கால்கள், இதயம், நுரையீரல், நிறைய இருக்கு, பாட்டு சொல்லிட்டே போலாம். இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஒன்னு இல்லைன்னா கூட என்னோட இயங்காது. அதாவது இடத்துக்கு போய் அதாவது பண்ற காரியத்தை பார்க்கறப்ப அது பெருசா தான் தெரியும். எது நமக்கு தேவையோ, எதை சுத்தி நாம இருக்குமோ அதுக்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பணத்து மேல விழுந்துருந்தோம்னா பணத்துக்கு சம்பந்தப்பட்ட கடவுள் பெரியவர், அதுதான் வணங்குவோம். இல்ல எனக்கு படிப்பே முக்கியம் அப்படின்னா சரஸ்வதி. இந்த மாதிரி எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை நாம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறோம். அதனால உடம்புல கண்ணு பெருசு, மூளை பெருசு, காது பெருசு, நாக்கு பெருசு எல்லாம் இல்ல. எல்லாமே சேர்ந்தாதான் அந்த உடல் இயங்கும். அந்த மாதிரி கோடிக்கணக்கில் கடவுளை படைத்திருக்கோம், இருக்காங்க. எல்லாருமே இம்பார்ட்டன்ட். இதுல யாரு உயர்வு, யாரு தாழ்வுன்னு இல்லை. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப உலகத்துல வெறும் இந்து மதம் மாத்திரம் இல்ல, நிறைய மதங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்றது இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம். நம்ம பாரத தேசம்னா சீக்கியர்கள், ஜெயினர்கள், இந்த மாதிரி நிறைய மதங்கள் இருக்கு. சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனான்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்லையா? கேள்வி இப்படி கேட்கலாமே, சிவன் பெரியவனா, விஷ்ணு பெரியவனா, அல்லாஹ் பெரியவரா, ஜீசஸ் கிரைஸ்ட் பெரியவரா, இப்படி கேட்கலாமே. எதை சொல்லுவீங்க? நீங்க இந்து மதத்தில் இருக்கீங்க, அதனால சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனான்னு கேள்வி கேட்டீங்க. ஆனா மெஜாரிட்டி நிறைய பேர் நிறைய இடத்துல வேற மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே. அப்படின்னா சிவனை வழிபடுறவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வெறுக்கிறாரா, இல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அழிச்சிடுறாரா? இந்து மதத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமிய மதத்தை வழங்குறதில்ல, அதனுடைய குரு, அதனுடைய கடவுள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனால அல்லாஹ் என்ன எல்லாரையும் நெருப்பு வச்சு கொடுத்துடுறாரா? இங்க உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இல்ல, இது பெருசு அது சிறுசுன்னு இல்ல. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் வீட்டுல நான் பெற்ற குழந்தை எனக்கு பெருசு. உலகத்துல யார் வேணா உலக அழகா இருக்கலாம், என் குழந்தை தான் எனக்கு அழகு.
அந்த மாதிரி இது குறுகிய மனப்பான்மையில நாம் எதையுமே பார்க்கக்கூடாது. எல்லாமே பெருசுதான். இவைகள் எது இல்லாம எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாம இந்த மாதிரி கடவுள்களை செப்பரேட்டா நம்ம வச்சிருக்கோம். அதனால குறிப்பிட்டு யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்னு கேட்கிற கேள்வியே தப்பு. ஃபர்ஸ்ட் இருக்கட்டும், இருந்தாலும் அவர் கதையை உங்களுக்கு சொல்றேன் புரிய வைக்கிறதுக்காக. ஒரு தடவை நாரதர் இந்திரகிட்ட போய், பாகவத்துல வருது, அவர் தன்னுடைய நாராயணனையே புகழ்ந்து பேசுறார். நாராயணன் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள், நீ குறிப்பிடுற ஈஸ்வரனுக்கு ஒன்னும் அவ்வளவு சக்தி இல்லை, அப்படி இப்படின்னு அவனை ரொம்ப டீஸ் பண்றான் இந்திரனை நாரதன். இந்திரன் எவ்வளவு சொன்னாலும் நாரதன் ஒத்துக்கிறது இல்லை. சரி, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதாகி ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஒன்று பண்ணலாம், நீ சிவா சிவான்னு சொல்றியே, நீ சிவகிட்ட போய் நாரதன் இந்த மாதிரி நாராயணன் தான் பெரியவன், விஷ்ணு தான் பெரியவன், ரொம்ப சக்திசாலி பலசாலி, உலகத்தின் முழுமுதற் கடவுள், காக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் விஷ்ணுதான் பெரியவர் அப்படின்னு சொல்றான்னு நீ போய் விஷ்ணு கிட்ட சொல்லு, சிவகிட்ட சொல்லு. கைலாசத்துக்கு போறார். எப்படியோ தவம் பண்ணிட்டு இருந்த சிவனை போய் பார்க்கிறார். கண்ணு முடிச்சு சிவன் என்னப்பா வேணும்னு கேட்கிறார். சொல்றார், உனக்கு போட்டிக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவனோட போராடணும். யாருன்னு கேட்டா, இந்த மாதிரி நாரதர் என்னோட வாக்குவாதம் பண்ணார், நான் உன்னை பத்தி தான் நிறைய புகழ்ந்து பேசினேன், நீ தான் பெரியவன் சொன்னேன், ஆனா அந்த விஷ்ணு அத காதுல கேட்கல, காது கொடுத்து கேட்கல. எங்க மத்தியில என்ன தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னா, யார் பெரியவர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய வாக்குவாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சிவன் சொல்றார், என் கையில நான் வச்சிட்டு இருக்கிறேனே இது என்ன அப்படின்னு கேட்கிறார் இந்திரனை பார்த்து. இந்திரன் சொல்றான், இது ஜபமாலை, நான் ஜபமாலையை வச்சிட்டு இருக்கிறேனே, ஜபமாலையில யாரை குறித்து நான் ஜபம் பண்றேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இந்திரன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். நான் ஒவ்வொரு மணியும் திருப்புறப்ப ராமநாமத்தை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் பெரியவனா இருந்தா என்னுடைய நாமத்தை தானே நான் சொல்லணும். அப்படி நானே பெரியவனா இருந்தா என்னுடைய நாமத்தை தானே எல்லாருமே உச்சரிக்கணும். ஏன் ராமநாமத்தை எல்லாருமே உச்சரிக்கிறாங்க, நான் ஏன் ராமநாமத்தை உச்சரிக்கணும்? ராமன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார் சிவன். நீ வேணா சொல்லலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ தான் பலசாலி. ஆனா இந்த பலசாலி யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா நீ கண்டிப்பா போட்டி போட்டுதான் ஆகணும். அவங்க ஒத்துக்கிறது இல்ல இந்திரன். சரி ஒண்ணு பண்ணு, நான் ஒரு யோகி, என்கிட்ட எதுவுமே ஆயுத கீதம் ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட சொன்ன என்ன பண்ணுவேன்? அவன் மாயாவி, என்ன வேணாலும் பண்ணுவான். விஷ்ணு, எனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும், நீ ஒண்ணு பண்ணி விஸ்வகர்மா கிட்ட போயிட்டு ஒரு ஆயுதம் பண்ணி கொடுக்க சொல்லு, அவன் பண்ணி கொடுப்போம், வாங்கிட்டு அப்படின்னு அனுப்புறாரு. இந்திரா விஸ்வகர்மா கிட்ட போய் ஒரு பெரிய வில்லு, அந்த வில் 300 ஆட்கள் சேர்ந்து 300 ஆட்கள் சேர்ந்தாதான் அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய வில். அதுக்கு அந்த நான் இந்த கையில கட்டுறாங்க, நான் அதை கட்டல, முடியல, அதை வளைக்கணும் இல்ல. 300 பேர் சேர்ந்து எப்படி அதை வளைச்சு அதை கட்டுறது? அதனால விஸ்வகர்மா என்ன பண்ணா, அந்த வில்லையும் அதுக்கு கட்டக்கூடிய கயிறு நானையும் செப்பரேட்டா வச்சு ஒரு பெரிய வண்டியில போட்டு 300 பேர் தள்ளிக்கிட்டு வர்றாங்க கைலாசத்துக்கு. சிவன் ரொம்ப சாதாரணமா அத ஒரு கையிலே எடுத்துறான், அந்த வில்ல எடுத்து அந்த கயிறை கட்டுறான் வில்லுக்கு. கட்டின பின்னாடி சொல்றான், என்கிட்ட ஆயுதம் வந்துருச்சு, நீ சொன்ன மாதிரி ஃபைட் பண்ணும் அப்படின்னா நீங்க போய் விஷ்ணுவை கூட்டிட்டு வா, நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறான். சரி, இந்திரன் என்ன பண்றான், டைரக்டா விஷ்ணுவை போய் பாக்குறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் பிரம்மா கிட்ட போறான்.
பிரம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றான். அசாத்தியமான வேலையை நீ பண்ண சொல்றீ, எப்படி பண்றது? சரி, அவங்க வைகுண்டத்துக்கு போனா சைன்யம் தூக்கத்தில் இருக்கிறார் நாராயணன். கால் பக்கத்துல லட்சுமி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. சோ லட்சுமி கிட்ட பர்மிஷன் வாங்காம விஷ்ணு எழுப்ப முடியாது. விஷ்ணு தூங்குற மாதிரி இருக்கானே தவிர லட்சுமிக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் மத்தியில் நடக்கிற பேச்சு என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தானாகவே கண் விழித்து, நீங்க ஒன்னும் பேஜார் பண்ணிக்காதீங்க, உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக யார் பெரியவர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடி இருக்கேன், நான் வர்றேன் சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிறார். பிரம்மா சொல்றான், நீ உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது, நான் என்ன ஆயுதம் கொடுக்குறேன் அந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பி விஸ்வகர்மா கிட்ட போய் திரும்பி இன்னொரு வில்ல பண்ண சொல்றார். அதே மாதிரி 300 ஆள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய வில், அதே மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு வில்ல விஸ்வகர்மா பண்ணி கொடுக்கிறார். அதை கையில போட்டு கட்டி அந்த வில்ல எடுத்துக்கிட்டு விஷ்ணு ஈஸ்வரன் கிட்ட வர்றான். சண்டைக்கு ரெடியா இருக்கிறார். விஷ்ணு அங்கிருந்து வந்த உடனே சிவனுடைய கையில் இருந்த வில்ல புடுங்கி உடைச்சு போட்டுறான். நிராயுதபாணி சிவகிட்ட வில் இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆயுதம். சிவன் ஓடி போயிடுறான். இது ஒரு கதை. இதே ராமன் விஷ்ணு அவதாரம், ராமன் விஷ்ணு தசாவதாரத்தில் இது ஒரு அவதாரம், ராமாவதாரம். ராமன் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனுடைய லிங்கத்துக்கு பூஜை பண்றான். ஏன் பண்ணணும்? ராமன் விஷ்ணுவா இருக்கிறப்ப ராமன் ஏன் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும்? இது ஒண்ணு. ரெண்டாவது, சீதை ஸ்ரீலங்கால இருந்து வந்துடுறான், லங்கையில இருந்து வந்துடுறான். தான் புனிதமானவன் ப்ரூவ் பண்றதுக்காக ஈஸ்வரனுக்கு பூஜை பண்றான். முழுமுதற் கடவுள் விஷ்ணுவா இருந்தா இந்த ராமனுக்கு தானே பூஜை பண்ணணும், ஈஸ்வரனுக்கே பூஜை பண்ணணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிருஷ்ணன் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய ரிஷிமுனிகிட்ட போய் கேட்கிறார், என்ன பண்றது தெரியல, எனக்கு குழந்தை இல்லையே. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ சிவனை பூஜை பண்ண உனக்கு குழந்தை பிறக்கும். சிவனை பிரேயர் பண்றான் கிருஷ்ணன். அங்க பார்த்தா விஷ்ணுவுக்கு பயந்துகிட்டு சிவன் ஓடி போறதா இருக்கு. இங்க பார்த்தா இவங்க எல்லாருமே சிவனை பூஜை பண்றதா இருக்கு. இதை பத்தில நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த புராணங்களில் வரக்கூடிய நல்லதை எடுத்துக்கணுமே தவிர அங்க இங்க வர்ற கதைகளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு யார் பெரியவர், இது அறியாமை இருக்கிற வரைக்கும் தான். வைஷ்ணவ மதம், சைவ மதம் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் எப்ப இருக்குன்னா அறியாமை இருக்கிற வரைக்கும் தான். எல்லாமே ஒண்ணுதான். சிவமே விஷ்ணு, விஷ்ணுவே சைவம், எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான். போற பாதை வேறையா இருக்கிறதுனால நாம போய் சேர்ற ஊர் வேறன்னு சொல்ல முடியாது. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போனோம், அது 2 ரூட் இருக்கு. கோலார் மூலியமாகவும் போகலாம், வேலூர் மூலியமாகவும் போகலாம். அதனால வேலூர் மூலியமா போற சென்னையே வேற, கோலார் மூலியமா போற சென்னையே வேற அப்படின்னு சொல்ல முடியாது. விஷ்ணு பிடிச்சிட்டு போறவங்களும் பரமாத்மா முழுமுதற் கடவுளை தான் போய் சேர்றாங்க. சிவனுடைய நாமத்தை உச்சரித்து சிவனை பிடிச்சிட்டு போறவங்களும் முழுமுதற் கடவுள். இவளெல்லாம் பேசுறோம். எல்லா கடவுளுக்கும் முழுமுதற் ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆம்பளை கடவுள்லாம் லீனியன்ட்டு அந்த அம்மா தான் ஆதிபராசக்தி தான் பெருசா? இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளை இயக்கக்கூடிய ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இந்த உலகத்தில் இருக்கு. நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ப நாம கடவுள்களை சித்தரித்து கடவுளுக்கு பேர் கொடுத்து மூதாதையர்கள் சொன்ன வழியில போய் அந்த முழுமுதற் கடவுளை அடைவதற்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த கடவுள் அப்படி பிடிக்கிறதுல ஒரு டூல். ஏன் இந்த டூலை வச்சிருக்கோம் சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தம் அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டூலை வச்சுக்கிட்டு
போறோம். டூலே இல்லாம போனோம்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. படிக்கட்டு இருந்தாதான் மேலே ஏற முடியும். படிக்கட்டே இல்லாம பறக்க சொன்னா அந்த படிக்கட்டு தான் இந்த கடவுள். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லாவையும், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் ஜீசஸையும், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கோடான கோடி கடவுள்களையும் வைத்துக் கொண்டு அந்த படிக்கட்டின் மூலியமாக மனதை பரிசுத்தப்படுத்தி பரமாத்மாவோடு தன்னை இணைத்துக் கொள்வதுதான் இந்த உலக பிறப்பின் மூலமான நோக்கம். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நாம அது பெருசு இது பெருசு சண்டை போடுறது சரியில்லை. சோ உங்க கேள்விக்கு நான் பதில சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நன்றி.